ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க கைஸ். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சீரியல் ரிவ்யூஸ், மூவி ரிவ்யூஸ், வெப் சீரிஸ் ரிவ்யூஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கான ஸ்டோரி, இந்த மாதிரி ரிவ்யூஸ் தான் கைஸ் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. அந்த சப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். டெய்லி நம்ம சேனலில் சீரியல் வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி நம்ம மகாநதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காவேரி வந்து பார்த்திங்கன்னா இருந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம குமரன் வராங்க. என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை, நான் இந்த பக்கமாக வந்தேன், அதனால் சரி வீட்டுக்கு வந்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் காவேரிக்கிட்ட வந்து விஜயை பற்றி சொல்கிறாங்க. அப்போ வந்து காவேரி வந்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா காவேரியோட அம்மா வந்து கிச்சனுக்கு போகிறாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா விஜய் வந்துடுறாங்க. விஜய் வாங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு குமரன், நிவின் 2 பேரும் பார்த்தீங்கன்னா உள்ளே அழைக்கிறாங்க. அழைச்சிட்டு நான் உள்ளே வரதுக்கு வரல, அத்தையை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து அவங்க அத்தையும் பார்த்து பேசுகிறாங்க. கொஞ்சம் இந்த மாதிரி போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பாட்டி பார்த்தீங்கன்னா காவேரி வயிற்றை பார்த்துட்டு, என்ன உங்கள் வயிறு குட்டி போன மாதிரி இருக்குது, மாசமாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அதை கேட்டாக்கில் பார்த்தீங்கன்னா காவேரிக்கு வந்து ஒரு மாதிரி மனசு வருத்தமாகிடுது. அதுக்கப்புறம் பழைய நினைவுலாம் நினச்சி பார்க்குறாங்க. இன்றைக்கான மகாநதி சீரியல் வந்து இந்த மாதிரி தான் காய்ச்சி போயிட்டுருக்கு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டுருங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோஸ் போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. நம்ம வந்து தொடர்ந்து வந்து வீடியோஸ் போட்டுட்டு தான் பேசியிருக்கோம். என்ன பேசுகிறேன்னு அதுக்கப்புறம் 7 நிமிஷத்துக்கு வீடியோ எடுக்கிறாங்கன்னா என்னடா இருக்கிறது? ரொம்ப ஸ்பீடாக தானே பேசிகிட்டு இருக்கேன். விட்டு விட்டு பேசுனா இதை இப்போ 1.5 நிமிஷம் வந்துருக்கு. இதை 3 நிமிஷத்துக்கு கொண்டு போயிடலாமே. எடுக்கிற மாதிரி இன்னொருத்தன் யாரும் 200 ரூபாய்க்கு கோர்ஸ் இருக்கு. 200 கோர்ஸ் இந்தாண்டினா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ வந்துச்சுன்னா உங்களுக்கு இதா அந்த மாதிரி ஸ்கூட்டி ஒன்று இது ஒன்று திருப்பூரில் கிடந்துச்சு. அதை எடுத்துகிட்டு வந்தாச்சு ரெட்டை. ஆமாம், ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஸ்பீடாக போகக்கூடாது, மீடியமாக போயிட்டு மீடியமாக இருந்தோம்னா அது நல்லாயிருக்கும். அந்த ஸ்கூட்டி புக்காக இருக்கு. அதான் ஸ்கூட்டி மாதிரி இருக்கு. அதெல்லாம் வந்து சரியில்லை. ஆமாம், இதுதான் ஸ்கூட்டியில். என்னது இப்போ திருப்பூர் வண்டினால போட மாட்டேன். தெரியல. அது ஃபைனான்ஸ் மொத்தமாக 5 ரூபா வாங்கினான்னு நினைக்கிறேன்டா. மொத்தமாக யார்கிட்டயும் வாங்கி தானே காசு கொண்டு போனது இங்கே. அதில் வாங்கி கொண்டு போனதில் அதுக்கப்புறம் அது காசு பத்தலை போல். இது வந்து அவ்வளோதான் வைப்பேன்னு சொல்லிட்டாங்க போல், ஏதாவது பிக்கப்பை. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இது வைக்கிறதுக்கு அவங்களே வச்சு கொடுத்தாங்க போல். அந்த காசு கொடுத்தாங்கல்ல, அவங்களே வச்சு கொடுத்தாங்க போல் கூட்டியாந்து. இப்போ 50 ரூபாய்க்கு கொடுப்பாங்களா என்னன்னு தெரியலையே. இப்போ அது என் பேரில் போகலாம். என் பேரில் போகிற ஒரு நாளே வந்துட்டாங்கன்னா அது வேற ஒரு மாதிரி. எனக்கு அவர் போட ஏன்னா இப்போ ஒரு டிவி கட்டலாம் வந்துட்டாங்கன்னு வச்சுக்குவேன், அது ஒரு மாதிரி சங்கட்டமாகி போயிடும். ஆமாம், அது ஒரு அதனால அது
அவர் வரமாட்டேன் இது பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆமாம் சொல்லலாம். அவர் என்ன வைக்கிறது யார் பேராக இருந்தானே அவங்க உனக்கு தேவை புக்கு தானே என்ன யோசி. என்னது அதுதான் அவரு திருப்பி திருப்பி கேட்டப்ப அதே தான் இது பண்ணாரு. சரி அப்புறம் அவங்களே இருந்தாங்களா அப்படி சொல்லி வச்சிருப்பாங்க. ஆமா வண்டி இல்லை இல்லை அந்த அதான் கொடுத்துட்டாங்களா அந்த வண்டி இல்லைடா 600 வந்துடலாம் அதனால இந்த வண்டின்னு சொல்லி வந்திருப்பாங்க. நானும் சொல்கிறேன் எனக்கு ஆமாம் அவன்கிட்டே போட்டு தொலைஞ்சிருந்துருக்கான். அவங்களே பண்ணி தரேன்னு சொன்னாங்களா அன்னைக்கு அவன்கிட்டே கொடுத்துருக்கான். அன்னையோட முடிஞ்சிருக்கான். அவங்க எங்கிட்ட போட்டு விடுங்கடா. ஆமாம் சொல்லி ஏதாச்சும் பண்ணி போட்டு விடுங்கடா. அவன் போட்டு விட்டுருப்பான்டா முறைக்கு. ஏன்னா அவங்க பைனான்ஸில் வேலை பார்க்குறாங்கல்ல அப்படியே சொன்னேன் போட்டு தரேன்ப்பா. அதையே பண்ணி தந்துருக்கலாம். இவன் சாயங்காலமே கொண்டாந்து போடுற மாதிரி வாங்கிட்டு வந்தான்டா. ஆனால் இப்போ எனக்கு என்ன கிடப்புனா பேசிட்டோம் தான்டா ராஜா சொன்னான் இவ்வளோதுக்கு வைக்கிறோம் அப்படி இப்படின்னு. இங்கே வந்துட்டு போய் விசாரிக்கிறாங்க. அவங்க என்ன 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய் எடுத்தா என்ன பண்ணுறது? அதுலேயே பாதி இதாகிருங்கடா. இந்த இது அழகாக இருக்குடா மாறி. சென்னையில் எங்கே இருந்தாலும் இந்த மாதிரி தானே இது வந்து இந்த பால்கனி மாதிரி வச்சுருந்தா கீழே ரூம் இருக்கும். கீழே ரூம்லாம் நாங்கள் இருந்தோம். இன்னொரு மேலே தங்கி தான் அந்த மாதிரி ரூம் சூப்பராக இருக்கும். சைடில் தான் அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு ரூம் சைடு